ஒரு பெண்ணுக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம்? ஸோ நம்ம கையில் இண்டிபெண்ட்டாக ஃபைனான்ஷியலாக நம்ம இருந்தோம்னா மிச்சம் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு ஆக்சுவலி நீங்கள் சமாளிச்சிடலாம். அம்மாங்கிற உறவையோ அப்பாங்கிற உறவையோ திருப்பி வாங்க முடியாது. மன அமைதியை வாங்கலாம், சுதந்திரத்தை வாங்க முடியும். அண்ட் வெதர் யூ ஆர் மேரிட் ஆர் நாட், யூ கேன் மெயின்டைன் யுவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட். யூ கேன் ஆக்சுவலி கிரியேட் அன் ஐடென்டிட்டி. ஒருத்தரை சார்ந்து தான் உங்கள் அடையாளம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களோட அடையாளம்ங்கிறது தனி, உங்களுடைய வளர்ச்சிங்கிறது தனி. யுவர் எக்ஸிஸ்டன்ஸ் ஹேஸ் டு பி இண்டிபெண்ட் ஆஃப் ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ். அதுக்கு ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் தான் மெயின். ஸோ தட் இஸ் த லெசன் ஐ லேர்ன் த ஹார்டஸ்ட் வே இன் மை லைஃப். அண்ட் டுடே இப்படி கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியுதுன்னா அதுக்கு பேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் தான். அது இல்லைன்னா நானே எங்கேயோ முடங்கி தான் இருந்திருப்பேன், யாரையோ சார்ந்து தான் இருந்திருப்பேன். இல்லை ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இல்லாத பெண்கள் அவங்களோட முடிவுகளை பெரும்பாலும் சுற்றி இருக்கிறவங்க தான் எடுக்கிறாங்க. அவங்கள தவிர்த்து அவங்க வாழ்க்கையை மற்ற எல்லாருமே டிசைட் பண்ணுறாங்க. அது எப்போ மாறும் அப்படின்னா, ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் வரும்போது. அந்த கான்ஃபிடென்ஸ் எப்படி வரும்னா, பெரும்பாலும் அது ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கும்போது வரும். ஸோ டு ஓன் யோர் லைஃப் யூ நீட் டு பி ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்.